பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ப்ரோமோ வேறு லெவலுங்க. திவ்யா வச்சு கிழிச்சிட்டா. சோப் போட்டு போறியா, ஏன்டா சபரி வந்து சோப் போட்டு போறியாடான்னு வச்சு கிழிச்சு விட்டான். ராமநாதபுரத்துக்காரி கிளின்னு கிழிக்கிறாள், சரமாரியாக கிழிக்கிறா, எல்லாரையும் வச்சு கிழிக்கிறா. இதுதான் வேணும். வேறு லெவல்மா. எனக்கு பாயிண்ட் வேண்டாமா, ஸ்டாச்சுவாக இருக்க சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றுமே பண்ணலைங்கிறத வந்து இன்டைரக்டாக ஒன்று ஸ்டாச்சுவாக இருக்க சொல்லி தான் உட்கார வச்சுருக்காங்க. நான் வந்து அவுட் ஆகிக்கிறேன், எனக்கு ஸ்டார் வேண்டாம் அப்படின்னு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் ஸ்டாச்சுவாக இருந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இன்டர்வ் பண்ணுது திவ்யா. உடனே அமித்துக்கு கோவம் வந்துடுச்சு. அமித் சொல்ல, உங்கள்கிட்ட நான் பேசலைங்க, நீ எல்லாம் ஒயில்ட் கார்டு, நம்ம டீமு, இங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி திவ்யா அங்கே ஒரு அடி. அப்புறம் எல்லோரும் ஸ்டாச்சுவாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நியாயஸ்த மாதிரியே பேசுகிறாங்க. சபரி, ஏண்டா கேம் ஆட வந்தியா, எதுக்குடா வந்த நீ? என்னங்க இப்படி பண்ணுறான் அவன், சுத்த வேஸ்ட்டுங்க அவன். கேம் ஆட சொன்னால் இதே ஸ்டாச்சுவா பார்வை நிற்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் வச்சு செஞ்சுருக்கோம். இவன் அப்படியே சாம்பார் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கே போகிறான் இங்கே வர்றான், கனியக்கா எஃப்ஜே அப்படின்ட்டு அங்கே போயிடுறான், பிரவீன் கெமின்ட்டு அப்படி போயிடுறான். அன்பு கேங் கூடயும் போய் சேர்ந்துக்கிறான். ஏண்டா பிக் பாஸ் ஒன்று இன்டைரக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கேம் ஆடுறா, அமைதியாக இருக்காத, ஸ்டாச்சுவாக இருக்க சொல்கிறாங்கன்னா அதை உடச்சி ஏதாச்சும் ஒன்று அதில் புதுசாக எதாவது பண்ண போகிற, இல்லை ஏதாச்சும் கலசை உண்டு பண்ண போறியா, எல்லாரையும் யாராச்சும் ஆப் அடிக்க போறியா, இல்லை அதை பிரேக் பண்ணி ஏதாச்சும் ஒன்று சம்பவம் பண்ணுறியாங்கிறதுக்கு தான் ஒன்று ஆக்க வச்சது. அதுவே தெரியாமல் நான் திரும்பவும் அமைதியாக இருங்க, கத்துறவங்களாம் ஒரு டீமா, கத்தாதவங்களாம் ஒரு டீமா, அப்போயாச்சும் ஒழுங்காக ஆடுறீங்களான்னு பார்ப்போன்னு கேவலமாக அடிச்சிச்சு. செம அடி திவ்யா. அப்போயாச்சும் ஒழுங்காக ஆடுறீங்களான்னு பார்ப்போம்டா. டே என்னடா கேம் ஆடுறீங்க, பித்தலாட்டம், எல்லாம் ஃபுல்லாக குரூப்பிசம்மு அப்படிங்கிற மாதிரி தரமாக வச்சு செஞ்சு விட்டுருச்சு. அந்த பக்கம் சாண்ட்ரா வேறு பண்ணிகிட்ருக்குங்க. என்ன பண்ணிகிட்ருக்கு, சீக்ரெட் டாஸ்க் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. அது தெரியுமில, கேரளாக்காரி சம்பவத்தை பண்ணிட்டா சாண்ட்ரா. குறுப்பாக வர்றாங்க, புருஷன் பொண்டாட்டியாக வந்து அடிக்கிறாங்க பாருங்க. பார்ப்போம், ஆட்டத்தை இன்னும் சூடுபடுத்தணும், இன்னும் போகணும். இவர் வேறு அழுதுட்டாருங்க, பரிதாபம் தீபக்கு. சாண்ட்ரா பண்ண வேலையில் அழுதுட்டாங்க எல்லோரும். பிக் பாஸ் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவன் என்னடான்னா சொல்லிக்கிட்டு இருக்கான், அதாவது கத்துறவங்களாம் ஒரு டீமா, கத்தாதவங்களாம் ஒரு டீம், விளாண்டு பார்ப்போம். யார்ரா அவன், யார்ரா நீ, கோமாளி, யார்ரா நீ கோமாளி? சரியான காமெடி பண்ணுறாங்க இவங்க. கடைசியாக ஒரு அடி, அப்படி சாணியை முக்கி ஒரு அடி அடிச்சிச்சு. பிரச்சனை முடிஞ்ச பிறகு எங்கடா வந்திருக்கு நீ? ஏண்டா உன்னை ஸ்டாச்சுவாக இருக்க சொன்னேன், ஓரமாக உட்கார சொல்லியிருக்கேன். ஏன்னா உட்காரு, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுறேன்னா வேறு மாதிரி பிரச்சனை பண்ணி ஏதாச்சும் ஒரு கலசை பண்ணு, அதுவும் பண்ண மாட்டேன். இப்போவும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் நல்லவன், நான் கத்த மாட்டேன். இந்த காடையே தூக்கிட்டு வர்றாங்க கண்ணியிலேருந்து எல்லாருமே. இந்த அன்பு கேங்கெலாம் அப்படி தெரியுமா, அமைதியார் உன் பேர் கெட்டு போயிடும், அமைதியார், பாயிண்ட் வரட்டும். அப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும்? இந்த பிரவீனை இவனாச்சும் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா அவன் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் கேரக்டர்லேயே இருப்பாங்கிறான், திறமை இருக்குங்கிறான், 7 லாங்குவேஜ் தெரியுங்கிறான், ஒன்றுமே பண்ண மாட்டான், எதையுமே காட்ட மாட்டான், மிஸ்ட்ரியாகவே இருக்கான். அப்படியே அனுப்பிட போகிறாங்கடா பிரவீனே, 50 நாள் ஆக போகுது, காட்டு. என்ன நீ திவ்யா வந்தா 3 நாளில் ஸ்கோர் பண்ணிட்டா, சாண்ட்ரா ஒரே டாஸ்க்கு சீக்ரெட் டாஸ்கில் ஸ்கோர் பண்ணிட்டா. பிரஜைன் அவன் வேஸ்ட்டுங்க, அவன் எச்சாங்க, அவனை விட்டுருங்க. அவளாம் ஒரு ஆள். ஏன் இவ்வளோ நாளைக்கு ஹீரோ ஆகலை? ஹீரோ ஆகிட்டான். ஏன் பெரிய அளவில் பிஸ்னஸ் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் விஜய் சேதுபதி கிட்ட ஏன் அவளை நீங்கள் ஷோவில் பார்த்தா தான் தெரியுது, தம்பி பார்க்குற வேலையை. அப்படி தான் அவர் பெரிய அப்பாட்டாக்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு, பெரிய டான் மாதிரி அவர். டம்மி பீஸ் தான், ஒரு சீனை போட்டுக்கிறது அப்படி. இன்னும் இந்த ப்ராங்க் என்னாச்சுன்னு தெரில, அது எப்படியா இருந்தாலும் வீக்கெண்ட்ஸாக ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இந்த டாஸ்கில் அதை மறந்துட்டாங்க. அதே ஒரு விஷயம், திவ்யா ஆடுற ஆட்டத்துக்கு, ருத்ர தாண்டவத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மஞ்சரி தான் கொஞ்சம் அஃபண்ட் ஆயிடுச்சு, 3 பேருமே அஃபண்ட் ஆகிட்டாங்க. நல்லா வந்தாங்க, கடைசியில் இப்படி அடிச்சிட்டிங்களடா. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.